அன்சீனில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார், அருண், சத்யா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து அருண் வந்து ரஞ்சித் சார் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சைடில் இந்த பக்கம் அன்ஷிதா உட்காந்துருக்காங்க. இப்போ பேசும்போது அருண் வந்து ஜாக்லினை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது தந்திரவாதி நடிகைன்னு நான் பேர் கொடுத்தேன். ஏன்னா வந்துட்டு அப்பாங்கிற ஒரு பேரை யூஸ் பண்ணி உங்களை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்பா மாதிரி நினச்சோம் சார், நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொன்னாங்கங்கிறதுனால நான் தந்திரவாதின்னு பேர் கொடுத்தேன். அவங்க என்னென்னா எனக்கு காரியவாதின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து நல்லா தேவைக்கு மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவங்கள தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வேண்டான்னொடனே விட்டுட்டேங்கிறதுனால எனக்கு காரியவாதின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்லிட்டுருக்காரு. உடனே இந்த ரஞ்சித் சாருக்கு வர டவுட்டு பார்த்துக்கோங்க. அவரோட வயசுக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு டவுட்டு வரணுமான்னு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி எதை அந்த மாதிரி யோசனையில் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே தெரில சார்ன்ட்டு அருணும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, நான் வந்து கிச்சன் டீமில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். பக்கத்தில் இருந்தனால ஜஸ்ட் பேசணும் அவ்வளோதான். இதில் நான் இவங்களை என்னத்தை யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அவங்களால என்ன ஆக போகுது, நான் எதுக்கு அவங்கள தேவைக்காக வச்சுக்கணும், தேவையில்லைன்னொன்னே விடணும். கோவா கேங் முதல்ல நான் கேங்கே கிடையாது, அவங்க கோவா கேங்காக இருந்தாங்க, ஜஸ்ட்டு போய் பேசினேன் அவ்வளோதான். அப்புறம் விஜய் சேதுபதி சார் கேட்கும்போதும் இல்லை சார், அது கேங்காக இருக்கும்போது மற்றவங்களோட கேம் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படி தான் நான் சொன்னேனே தவிர நான் அவங்கள எதுவுமே சொல்லலை. ஆனால் ஏதோ நான் தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு வேண்டான்னு வச்சுட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு காரியவாதி டேகு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சாருக்கு வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு தாட் போச்சு அப்படிங்கிறதே தெரியல. தேவைங்கும் போது அது என்ன தேவையான இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு என்எஃப்பி இந்த மாதிரி எவிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, நாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது, இப்படி ஏதாவது டவுட்டு கேட்டால் பரவாயில்ல. கல்யாணமான்னு டவுட் கேட்குறாரு. ஏன்டா அவருக்கு அப்படி புத்தி போச்சுன்னு நமக்கு தெரியலை. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.